அபியோட அம்மா வீட்டில் வந்து பொங்கலுக்காக செலிப்ரேஷனுக்காக வந்து ஆளுக்கு 10 லட்ச ரூபாய் வச்சு அபிக்கும் வந்து நம்ம அணுக்கு வச்சு கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு வந்து அப்படியே வந்து மலைச்சு போகிறாங்க சுந்தரி. சுந்தரி பார்த்துட்டு ஏற்கனவே வந்து ராகு தான் பணத்தை வந்து கொடுத்துருக்கான்ல ஆப்ரேஷனுக்கு, அதுக்காக தான் இந்த பணத்தை கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அதை கேட்டு அபி செமைய டென்ஷன் ஆகி என் அப்பாவோட பணத்தை நான் கொடுப்பேன் திருப்பி, இப்படிலாம் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது, இது என் அப்பா கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணம், அவரோட சொந்த பணம், அவர் வந்து கேஸில் ஜெயிச்சதால வந்திருக்கு, அதை தான் அவங்க பொண்ணுங்களுக்கு செய்யணும்னு வந்திருக்காரு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது கேட்டு சுந்தரி அப்படியே பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் சித்தி, நீ வந்து அவங்க அப்பாவுக்கு ஆப்ரேஷன் வாங்கின பணத்தை வந்து முக்கால்வாசி பணத்தை கொடுத்துட்டா, சும்மா தேவையில்லாமலாம் பேசிகிட்டு இருக்காதிங்க அப்படின்றாங்க. உடனே வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக வந்து வேணாம், காசெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அது கேட்காம வந்து இல்லை எங்கள் பொண்ணுங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை தயவுசெய்து செய்கிறேன், வேண்டான்னு சொல்லாதீங்க லக்ஷ்மி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அடுத்து வந்து இங்கே அஞ்சலிக்கும் வந்து முரளிக்கும் வந்து ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. நீங்களும் கண்டிப்பாக வந்துடணும், நீயும் என் பொண்ணு பாமா தாமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. உடனே வந்து அஞ்சலி ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த முரளிக்கு வயிறாக எரியுது. இந்த ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக அபி போகவே மாட்டா, ராகவும் போக மாட்டா, அதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்கே வந்து ரவுடிஸ் எல்லாம் வந்து நம்ம அபியும் ராகவையும் வந்து மடக்கிடுறாங்க போகும்போது. அப்போ வந்து அபியை வந்து அப்படியே கூட்டிகிட்டு போகிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. அப்போ ராகு போய் தடுத்து அவங்கள வந்து அடிக்கிறாரு. அப்போ ராகுவுக்கு நல்லா அடிபட்டுடுது. அதை பார்த்துட்டு அபி ரொம்ப துடிச்சு போகிறாங்க. என்ன ராகு இப்படி அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்றாரு. சரி இந்த விஷயத்தை வீட்டில் சொல்லாமல் இருக்கணும், நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்றும் என் அப்பா அம்மா முன்னாடி வந்து நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடந்துக்கணும், ஏன்னா வந்து நம்ம போகிறோம் இல்லையா, அங்கே வந்து பொங்கலுக்கு போகும்போது நம்ம 2 பேரும் நல்ல ரொமான்ஸாக இருக்கணும், அப்போ தான் அவங்க நம்புவாங்க அப்படின்னா சரி ஓகே அப்படியே இருந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாரு. அடுத்து வந்து இங்கே எல்லாருமே வந்து பொங்கலுக்காக கிளம்பிட்டுருக்காங்க. இந்த ராகு அடங்கவே மாட்டேங்கிறான், ரவுடிஸ் வச்சு இவனை மிரட்டா கூட அடங்க மாட்டேங்கிறானே, எல்லாமே வந்து வேஸ்ட்டாக போச்சு அப்படி சொல்லி முறையில் எப்படி பார்த்து மறைக்கிறாரு. நாங்கள்லாம் போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ திடீர்னு வந்து அபி வந்து என்ன பண்ணுறாங்க, போகும்போது கரெக்டாக தடுக்கி விட போகிறாங்க. ஓடி வந்து ராகு வந்து தாங்கி பிடிக்கிறார். 2 பேரும் ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற முரளிக்கு பயிராக எரியுது. பார்த்து காண்டாகிறாரு. உடனே வந்துட்டு போதும்டா ராகவ், எவ்வளோ நேரம் தான் பிடிச்சிட்டு இருக்க, அபி விழ மாட்டாங்க கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் வந்து கிட்ட அடிக்கிறடி, இப்போடா ஓவராக பண்ணாதரா அப்படின்றாங்க. 2 பேரும் வைக்கப்படுறாங்க. அடுத்து வந்து எல்லாருமே வந்து கிளம்பி போகிறாங்க. இதெல்லாம் பார்க்க செம்ம டென்ஷன் ஆகிறாரு. அஞ்சலியை பார்க்குறதுக்கு இல்லை இவளால் தான் வந்தது, இவ தான் போன்னு அமுச்சு வைக்கிறா, இந்த அஞ்சலிக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா அப்போ ராகவ் இங்கே வந்து தானே ஆகணும், அதுக்கு ஏதாவது பண்ணுற அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அபி அப்புறம் ராகவ், ஆகாஷ், அனு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து போகிறாங்க. அங்கே போயிட்டு வந்து எல்லாரையும் பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. எல்லாரும் வாங்க அப்படி சொல்லிட்டு வரவேற்கிறாங்க. இங்கே அபியும் ராகவும் வந்து 2 பேர் கையை பிடிச்சிட்டு அப்படியே வந்து ஒன்றா வராங்க. அதை பார்த்துட்டு அவங்க அம்மா அப்பாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, இவ்வளோ நாள் இங்கே வந்திருக்கீங்க ஆனால் இந்த மாதிரி வந்ததே இல்லை அப்படி சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து இருங்க ஒரு நிமிஷம் ஆரத்தி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்தி எடுக்கிறாங்க. 2 பேருக்குமே ஒன்றா ஆரத்தி எடுத்து அப்படியே வந்து உள்ளே கூப்பிட்றாங்க. இதெல்லாம் எதுக்குமா, எத்தனை வாட்டி தான் எங்களுக்கு ஆரத்தி எடுப்பீங்க, வரும்போதெல்லாம் இந்த ஊர்க்கண்ணே பட்டுண்டி இந்த மாதிரி ஒன்றா 2 பேர் வரீங்களே சந்தோஷமா அப்படின்றாங்க. இங்கே வந்து அவங்க அத்தை வந்து பார்க்குறாங்க. என்னடி இப்போவும் நடிப்பு தொடருதா அப்படின்றாங்க. ஐயோ அத்தை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இப்போ அவரு நானும் சந்தோஷமாக தான் இருக்கோம், நம்பிட்டேன் அப்படின்றாங்க அவங்க அத்தை. முதல்ல இந்த அத்தையை நம்ப வைக்கணும், அப்போ தான் வீட்டில் உள்ளவங்களாம் வந்து கண்டிப்பாக நம்புவாங்க, அதுவும் அப்பாவை நம்ப வைக்கணும்னா கண்டிப்பாக இந்த அத்தைக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி யோசிக்கிறாங்க. அபி வந்து ராகவ் கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் என் அத்தைக்கு எல்லா விஷயமும் ஓரளவு தெரியும் நம்மளை பற்றி, அதனால அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க, அவங்க கண்டுபிடிக்காத அளவுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க அப்படின்னோடனே சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை வரதை பார்க்குறாரு. பார்த்துட்டு உடனே கையை பிடிச்சி இழுக்கிறாரு. அபி இங்கேப்பா அப்படி சொல்லிட்டு அப்படியே பயப்பிடிச்சிருக்கா, அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இதை பார்த்துட்டு உண்மையிலேயே இவங்க 2 பேரும் இந்த மாதிரி இருக்காங்க, உண்மையிலேயே 2 பேரும் சேர்ந்துட்டாங்களா ஒன்றா அப்படி சொல்லிட்டு வெக்கப்பட்டு அங்கேருந்து போகிறாங்க. அபியோட அத்தை உடனே வந்து என்ன ராகவ் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் அப்படியே யோசிக்கிறாங்க. அபி உன் அத்தைக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் ரொமான்ஸாக இருந்தது நல்லது, அவங்க அப்போ தானே அவங்க வீட்டில் வந்து சொல்ல மாட்டாங்கன்னு சொன்னேன், ஆமாம் உங்கள் அத்தை வர்றதை பார்த்துட்டு தான் இப்படியெல்லாம் பண்ணேன், பயந்துட்டே அபி அப்படின்னு உண்மையாக இருந்தால் கூட எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அபி யோசிக்கிறாங்க. என்ன சொன்ன அபி அப்படின்னு ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு போகிறாங்க.